Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ராகி தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே crispy and delicious ஆன ஒரு South Indian breakfast recipe. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா சின்னதா கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணது, ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்க கூடாது. இப்போ இது கூட அகைன் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ராகி தோசை மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. சோ வாங்க தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க. தவா வந்து நல்லா சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ள சேர்த்துருங்க. இந்த மாதிரி கேப்ஸ் இருந்தால் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா ஊற்றிடாதீங்க. மாவு உள்ளே சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்ததும் தவாலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ராகி தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக தேங்காய் சட்னி, கார சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ராகி தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.